டைரக்ஷன்ல நீங்க ஹீரோ எப்ப பண்ணுவீங்க? கூடிய சீக்கிரமே பண்ற மாதிரி இருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இயக்குனர் தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. இதே மாதிரி முன்னணி ஹீரோடலாம் ஃப்ரெண்டா நண்பனா நடிக்கிறதுக்கு தம்பியா நடிக்கிறதுக்கு இல்லைங்க, நான் அந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் நான் பண்ணது கிடையாது. மலையாளத்தில் வந்து ஒரு நாள் ஹீரோவை பண்ணியிருந்தேன். அந்த படம் கிட்டானது எனக்கு வந்து ஒரு ஸ்டார் டைம் கொண்டு வந்து கொடுத்தது. அது என்ன கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்டின்னு ஒரு படம். எங்க அண்ணனுக்கு ஷவுலர் படம் கிட்டாவது எனக்கு பிக்டி கிட்டாவது. அந்த படத்தில் வந்து எனக்கு அண்ணன் நடிச்சது மம்முடி சார். அது என்னோட கேரக்டர் வந்து முருகன். அதுக்கப்புறம் நான் வந்து தம்பியாக நடிக்கிறது தமிழ் தான் அஜித் சார். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து முருகன். ஸோ படம் நடிக்கிறது ஒரு லக்கி ஃபேக்டராக நான் சார் டைரக்டர் உங்க அண்ணனாவே இருந்தாலும் விதார்த்துக்கு மட்டும் அந்த ஹீரோயினை தண்ணிக்குள்ளார வச்சு அந்த சீன் கொடுத்தாருன்னு சண்டை போட்டீங்கன்னு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த சீன் எனக்கு தான் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மாறி போச்சு. நான் பெருந்தமே விட்டுட்டேன். ஏன்னா என்ன விட எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். 7 வருஷம் தமிழ்ல கேப் ஏன் அப்படிங்கிறது சார், நான் கடவுளின் டெஸ்டினி ரொம்ப நம்புறேன். உண்மையா சொல்லணும்னா ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை சொன்னா என்னனாலே போட்டுக்கணுமா இருக்கும். அதுக்காக ஃபேக்டரா சொல்றேன். தமிழ்நாட்டில் வந்து வெளியே நடிகர்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நிறைய பாவங்கள் வருது. தமிழ் ஹீரோயின்ஸ் அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. சத்தியம் ரொம்ப ரேர் தான். வெளிநாடுகள் எல்லாருமே அவங்க ஏற்றுக்கிறாங்க. கேரளா ஒரு ஸ்டேட்ல என்ன ஒண்ணுன்னா வெளியிலேருந்து ஒரு நடிகர்கள் வந்து நடிக்கலாம், ஒரு படம் நடிக்கலாம், கூட நடிக்கலாம். பட் அவங்களுக்கு தனியா ஒரு மார்க்கெட் வந்து அக்செப்டன்ஸ் வந்து மலையாளியை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து அங்கே போய் நடித்து படம் கிட்டாம பிறகு இத்தனையும் படங்கள் நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து என்னோட மலையாளியாவே அக்செப்ட் பண்ணி நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டோம். ஸோ அது நான் நினச்சி பார்க்கும்போது இதுக்கு என்ன ரீசன் கேட்டால் எனக்கு தெரியாது. அதே மாதிரி இவ்வளோ வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் நடிச்சுட்டு இங்கே நடிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா எல்லாமே ஒரு டெஸ்டிங் தான். கடவுள் ஒரு ஸ்க்ரீனில் அங்கே ஒரு டேரக்டர் இருக்காரு, ஏதோ டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மலையாளத்தில் பெரிய ஸ்டார் மோகன்லால் ஜில்லா மூலயமா வர டயத்தில் நீங்கள் வீரம் மூலயமா வந்திருக்கீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுவும் மலையாளத்தில் நீங்கள் போய் ஜெயிச்சு பண்ணுங்க. ஆக்சுவலாக ஜில்லா பட டேரக்டரும் வீர பட டேரக்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே ஃப்ரெண்ட்ஸ் வந்து அஜித் சார் விஜய் சார் படம் பார்க்குறாங்க. அதே மாதிரி விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து தலைவர் படம் பார்க்குறாங்க. அது வந்து 2 படமே வந்து நல்ல ஒரு முறையில் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் கேரளாவில் வந்து விஜய் ஃபேன்ஸ் அசோசியேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லாருமே தெரியும், பயங்கர ஸ்ட்ராங். அவர் கூட மோகன்லால் கூட நடிச்சிருக்காருன்னா கேரளாவில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ ஆரம்பம் படம் வெற்றிக்கு அப்புறம் வீரன் பண்ணும்போது ரொம்ப ஈக்குவலாக இருந்தது. இன்னைக்கு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கு. அது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். இல்லை விஜய் காம்படிஷன் ஓகே, மோகன்லாலுக்கும் உங்களுக்கு காம்படிஷன் இருக்க மாதிரி தெரியல. ஆக்சுவலாக நான் வந்து மோகன்லால் சார் கூட 3 படம் பண்ணியிருக்கேன். அவர் தந்தையவே நடிச்சிருக்கேன். உருவாக்கினா நான் நடிப்பு கற்றுக்கிறது வந்து கேரளாவில் தான். நான் நடிகனாக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது கேரளாவில் தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மோகன்லால் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் லெஜண்ட். அவர் கூட நான் வந்து 3 படம் நடிக்கும் போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இந்த அளவுக்கு அவருக்கு நன்றியும் சொல்லியிருக்கேன். நிறைய அவரை அட்வைஸ் பண்ணுறது அவசியமே இல்லை. அவர் சாதாரணமாக பேசினா எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஆகும். இந்த படத்தில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்காக எந்த பிரச்சனைகளுமே ஏன்னா நான் சொல்லிட்டேன். என்ன நான் சொல்றது இல்லை, ரொம்ப சமம் பிரச்சனை. என்ன நான் சொல்றது என்ன அது பஞ்சு கிடையாது. அஜித் சார் பேசினதுக்கு பஞ்சு ஆயிடுச்சு. அவர் என்ன பேசினாலும் பிரச்சனை. அது ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஒரு நாள் வரதுக்கு முன்னாடி நண்பர்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்லப்படுற விஷயம் கூட உங்ககிட்ட நான் பரிந்துரைக்கணும்னு தெரிஞ்சுன்னா அதை பிடிக்காது, கோபப்படுறாரு. அது இருந்தாலும் அவர் மேலே இருக்க ஒரு அன்பு நான் சொல்றேன். இந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்கும், அது உண்மையாக அவர் சொன்னார். அவர் வாழ்க்கையில் அவர் சொன்னார். எனக்கு யாருக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். ஒரு நாள் வந்து லொக்கேஷன் இருக்கும்போது அவருடைய
நைட் மேன், அசிஸ்டன்ஸ், டிரைவர், கூட ஒர்க் பண்ணுற டச்சர் பாய், இதுக்கு எல்லாருமே வீடு வச்சுருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் மலை பிரதேசத்தில் பெரிய வீடு கட்டணும் சொல்லி எல்லாருக்குமே பண்ணியிருக்கேன். கேஷுவலாக சொன்னார், சார் ரொம்ப செலவாகும் சார், எல்லாருக்கும் பண்ணிருக்கீங்க, எப்படி சார் அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க கடவுள் பார்த்துட்டாங்கன்னா நம்ம பார்த்துட்டோம்னா கடவுள் நம்ம பார்த்துட்டு அந்த டயலாக் வந்து ரொம்ப பிடிச்சி பண்ண சொன்னாலே சார் நம்ம படம் பார்த்தீங்கன்னா அதுக்காக எழுதுறது அந்த வாழ்க்கையாவே அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. உண்மையிலே அன்பு பாலாவா பார்க்கலாமா? ஆக்ஷன் படங்கள்ல இனிமே பார்க்கலாமா? அன்பு பாலான்னு அறிமுகமா? இந்த படத்துல கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ள நான் விருப்பப்படுறேன் சார். ஆக்ஷன் படங்கள் வைக்கணும்னு விருப்பப்படுறேன். காரணம் என்னன்னா முறைப்படி சினிமா படத்துக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் மாஸ்டர் ஆக்ஷன் படிச்சுட்டு தான் வந்திருந்தேன். இந்த படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அஜித் ரொம்ப பாராட்டினார். எல்லாமே சிங்கிள் ஃபைட் வந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்ல கமர்ஷியல் படங்கள்ல நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ட்ரெண்டு நிறைய மாறிடுச்சு. புது புது படங்கள்லாம் சின்ன சின்ன பட்ஜெட்டில் வருது, பெரிய ஹிட்டாக வருது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் கமர்ஷியல் மூவிஸ் நடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எல்லா நடிகர்களுக்குமே எல்லா கலைஞருக்குமே சொந்த மொழியில சொந்த மண்ணில் புகழ் பெறணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். காரணம் மலையாளத்தில் ஒரு படம் ஹிட்டாச்சு நான் யாராவது போனது எப்பவாறு சொல்லுவாங்க. இது வீரம் ஹிட்டா இருக்கு. என்னுடைய தாய் என்னுடைய தந்தை வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இப்போ நம்ம கூட்டம் சந்தோஷத்தை பார்க்க முடியுது. எல்லாரும் கோவில சொல்ல எல்லாரும் வீட்டுக்கு வந்து நேராக சொல்லிட்டு போறாங்க. எல்லாரும் நேற்று நைட்டு நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்கள் 11 மணி 3 நாங்கள் குடும்பமா பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து சென்னையில் செட்டில், நான் கேரளாவில் செட்டில், அண்ணா ஹைதராபாத்தில் செட்டில், எங்கள் அக்கா சைனாவில் செட்டில். நாங்கள்லாம் ஒன்றா மீட் பண்ணுறது தான் பொங்கல் சொல்கிறோம். இன்னைக்கு தமிழில் ஒரு படம் கிட்ட ஆயிடுச்சு. நேற்று நைட்டு நாங்கள் சாப்பிட்டது வந்து ஒரு 10 மணிக்கு இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கோம் 5 மணி நேரம் 3 மணிக்கெல்லாம் தூங்கணும். ஸோ இந்த லைஃப்ல நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய லைஃப் தான். சினிமாங்கிற வெற்றியில அது எங்கள் குடும்பம் ரொம்ப பாசமாக இருக்கும் சார். அந்த பாசத்துக்கு திருப்பி ரொம்ப இணைய வச்சிருக்கிறேன். நன்றி சொல்லிக்கிறாங்க சார். பெரிய ஆக்சுவலாக இந்த படம் நடிச்சுட்டு இருக்கிற போது அண்ணன் சொன்னார்கள், இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, இப்போ குறைக்க வேணாம். ஏன்னா ஒரு மாதிரி இப்போ பஞ்சமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க, நீ தீவன் தான் இருக்கு அப்படியே இருக்கிறேன் அப்படின்னு. அடுத்த படம் வரும்போது கண்டிப்பாக பேசிக்கே என்னன்னா என்னோட பாடி வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிள். என்னோட எல்லா படங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்கும். வயசுன்னு நினச்சுன்னா 10 நாள் நான் 8 கிலோ வச்சுருக்கேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ட்ரைனிங் இருக்கிறது அது பெரிய விஷயம். கமர்ஷியல் விற்காங்க சார். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசருக்கு நியாயமாக இருக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி நடித்த பிறகு சினிமாங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான ப்ராசஸ். அது பின்னாடி 26 கிராஃப்ட்ஸ் இருக்கு. ஒரு கிராஃப்ட்லையும் வந்து என்னென்ன வேதனைகள் இருக்கு, எவ்வளோ நேரம் எவ்வளோ பேர் வேலை செய்யலாம், பூர்ணமாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன். எல்லா நடிகர்களும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பாடு இருக்கிறது. ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு வெற்றி கொடுக்குற ஒரு படம் அமையும். ரெண்டாவது என்னுடைய திறமைகளை வெளில கொண்டு வரணும். புதிய படம் ஒரு படம் பண்ணுறது 1.5 வருஷமா நான் கை கொடுக்குறேன். கேட்டுக்கிறேன் ஹீரோ, நாங்கள் ஆன்டி ஹீரோ, ஃப்ரீயான ஹீரோ. நான் என்னால் பண்ண முடியுமா என்னது? ஏன்னா பிபியிலேருந்து எனக்கு சாக்லேட் கேரக்டர்ஸ், லவ் கேரக்டர்ஸ், ஆக்ஷன் மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நெகட்டிவ் கேரக்டர் அந்த படம் பார்த்து எனக்கு பார்த்து பயமா இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த படம் மிகப்பெரிய கிட்டாக வேற ஒரு லெவலில் கொண்டு போய் வச்சுருக்கோம். எதுக்கு நான் சொல்லுவேன், நான் என்னால் பண்ண முடியுமானே எனக்கு தெரியாமல் இருந்தேன். ஒரு டேரக்டருக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து உங்களால் முடியும்னு சொல்லி எனக்கு பண்ண வச்சு என்னையே என்னை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அந்த மாதிரி இயக்குநர்களுக்கு நான் ஒர்க் பண்ணணும். டைரக்ஷன் வந்து என்னோட பேஷன் சார்.
நடிப்பு வந்து என்னுடைய தொழில். ஸோ பேஷன் பற்றி நடிப்பு தான். தொடர்ந்து வில்லன் வழங்கலாக வந்தா பண்ணுவீங்க. வில்லன் வழங்கலாக வந்தாங்க சேலஞ்சிங்கான ரோல் தான் பண்ணுவேன் சார். கண்டிப்பாக நான் முன்னாடி நான் யோசிச்சிருக்கேன். நம்ம ஹீரோ நடிக்கிற போது வில்லனா போனால் நம்ம இமேஜ் கீழே போயிடுவோம்னு ரொம்ப சிந்திச்சிருக்கேன். ஆனால் என்னுடைய லைஃப்லேயே வந்து இந்த துறைமுகம் ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் கிட்டு வந்து நிறைய போயிருக்கு. ஸோ ஒரு வெற்றிக்கு அந்த கதாபாத்திரம் எவ்வளோ தேவை. இப்போ படம் பார்த்து வரும்போது பாலா வில்லனா பண்ணுறது வேற யாராவது பண்ணியிருந்தா கிடையாது. இவர் படத்தை தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. அது பண்ணுவேன். சார் இது உங்களோட ப்ரெஸ் மீட் தான். ஆனால் அஜித் சார் ஃபோட்டோ போட்டிருக்கீங்க. ஆனால் அவங்க அண்ணன் தான் உங்களை ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு. அவங்க ஃபோட்டோ அவாய்ட் பண்ணதுக்கு அந்த புலிகள் சீல் கொடுக்காதான் காரணமாக நம்பர் வாங்கிக்கோங்க. நம்ம அடுத்த படத்துல இவருக்காக ஒரு பேச்சு இருக்கு. நான் ஆர்வமா இருந்தேன். என்னை விட விதார்த்த ஆர்வமா இருந்தாரு. இவர் அதை விட அவங்க சொல்லி வாங்கிக்கிறேன் சார். நாட்டு பொண்ணியை தெரிய மாட்டாரு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு நடிகனுடைய கரியர் பார்த்தீங்கன்னா கேரளத்தில் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. என்னை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் விட்டது வந்து பிரச்சனை முடியாது. இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாது. நான் திருப்பி ஒரு வருஷம் கடைசி நீங்கள் வந்திருக்கேன். மனசுக்குள்ள ஆர்வம் இருக்கு, ஒரு லட்சியம் இருக்கு. இன்னும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை வந்து குடும்பமாக ஒன்றா இருக்கு. நன்றி.